ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகளை அனுப்பி 26 பேரை படுகொலை செய்த பாகிஸ்தான் இப்போது இந்தியாவிடமிருந்து வரப்போகும் அதிரடியான தாக்குதல்களை நினைத்து கதிகலங்கி போயுள்ளது. தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸிடம் இந்தியாவை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என அறிவுரை வழங்குங்கள் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வலியுறுத்தியுள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸிடம் தொலைபேசியில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்தியாவின் கோபம், தாக்குதல் அச்சம் குறித்து புலம்பி இருக்கிறார். மேலும் இந்தியாவை சற்று பொறுமை காக்க வேண்டுமென ஐநா சபைதான் அறிவுறுத்த வேண்டுமென கெஞ்சி இருக்கிறார் ஷபாஸ் ஷெரீப். அதோடு பாகிஸ்தானின் அனைத்து வகையிலான பயங்கரவாத தாக்குதல்களையும் நிராகரிப்பதாகவும் உறுதி கொடுத்திருக்கிறார் ஷபாஸ் ஷெரீப். மேலும் இந்தியா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் பாகிஸ்தான் தங்களை தற்காத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் ஆண்டனியோ குட்ரஸிடம் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிற்கு எதிராக கடுமையான புகார்களை, எச்சரிக்கைகளை பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விடுத்து வருகிறார். அவர் தற்போது சிறையில் இருக்கிறார். பகல்காம் துப்பாக்கி சூடு பற்றி பேசியிருக்கக்கூடிய இம்ரான்கான், பகல்காம் சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவிக்கிறேன். ஆனால் இதற்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பில்லை. புல்வாமா நடந்தபோது நமக்கு எதிராக பொய் புகார்கள் வைக்கப்பட்டன. அதில் நாம் ஒத்துழைப்பு தருவதாக கூறியும் கூட இந்தியா அதை ஏற்கவில்லை. நமக்கு எதிரான புகார்கள் நிரூபிக்கப்படவில்லை. இந்த விவகாரம் ஒரு நியூக்ளியர் பிளாஷ் பாயிண்ட். காஷ்மீர் ஒரு நியூக்ளியர் பிளாஷ் பாயிண்ட் தான். பல கோடி பேர் 2 நாடுகளிலும் இருக்கிறார்கள். மோடி கவனமாக முடிவெடுக்க வேண்டும். அமைதிதான் எங்களது நோக்கம். ஆனால் அதை கோழைத்தனம் என்று தவறாக கருதக்கூடாது. இந்தியாவின் தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் அனைத்து திறன்களும் பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டபடி பாகிஸ்தான் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. அது கோழைத்தனம் என்று இந்தியா நினைக்க கூடாது என இம்ரான்கான் பேசியிருக்கிறார். இந்தியாவை எதிர்த்தால் பாகிஸ்தான் ராணுவத்தின் அனுசரணை கிடைக்கும் என்ற நிலையில் இந்தியாவை எதிர்த்து இம்ரான்கான் இப்படி பேசி வருகிறார். இதற்கிடையே பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் தார் தங்களுக்கு தீவிரவாத தாக்குதலில் தொடர்பு இல்லை என மீண்டும் மறுத்திருக்கிறார். மேலும் இந்தியா தாக்குதல் நடத்தினால் அதற்கு கடுமையான பதிலடி தரவும் தயாராக உள்ளதாக கூறியிருக்கிறார் இஷாக் தார். பகல்காம் தாக்குதலை கண்டித்து பேசிய இஷாக் தார், இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்க முடியாது என்றும் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அவர் பேசும்போது, அப்பாவி மக்களை கொலை செய்துள்ளனர். எந்த ஒரு காரணம் அல்லது நோக்கமும் இந்த செயலை நியாயப்படுத்தாது என்று கூறிய அவர் மனித உயிரின் புனிதத்தன்மை குறித்து சில மேற்கோள்களை காட்டியிருக்கிறார். காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்படாததுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது. காஷ்மீர் விவகாரம், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை இந்தியா மீறுவது, அங்கு நடக்கும் மனித உரிமை மீறல்கள் தான் இந்த மோதலுக்கு பிரதான காரணம் எனவும் தெரிவித்திருக்கிறார் இஷாக் தார். காஷ்மீரில் விதிக்கப்பட்டுள்ள கடுமையான சட்டங்களால் தான் தீவிரவாத சம்பவங்கள் நடப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். காஷ்மீரில் இந்தியா விதிக்கும் கட்டுப்பாடுகள் அங்குள்ள இளைஞர்களை பாதிக்கிறது. இதுவே அவர்கள் தீவிரவாதத்தை நோக்கி செல்ல காரணமாக இருக்கிறது என கூறியிருக்கிறார்.